Future Vision Study Center, Salem. So next நம்ம பார்க்க போற topic probability. So next நம்ம பார்க்க போறது we discuss about the topic is probability. What is the probability? So very simple. Probability அப்படினா என்ன? Probability அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்திருப்போம்? That is நிகழ்தகவு அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். So what is mean the probability? So probability is nothing but a possible of the outcome. Very simple that it's a possible of the outcomes. So for example, it's a probability is denoted by the it's a possible of the outcome of the random events or random experiments. Is a random is a experiment or random event. So then I'm define பண்றோம் அப்படினா so probability is denoted is a probability denote the possibility of outcomes of any random event or experiment. So this is a probability is a outcome. Okay, it's a possibility of the outcome அப்படிங்கறதா it's a probability. It's a possible. What mean the probability அப்படிங்கிறது is a possible. What is probability அப்படிங்கிறது definition outcome of the possibility அப்படின்றது நம்ம previously பார்த்திருப்போம். அப்ப probability அப்படினா வேற என்ன சிம்பிளா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எக்ஸாக்ட் செட் பண்ணி சொல்லணும் அப்படினா very simple. இப்போ ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ன சொல்றது ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னு வெச்சுக்கோங்க. ஒரு இன்சிடென்ட் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இன்சிடென்ட் நடக்குது அப்படிங்கறப்போ அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கான டைமிங் நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது ஒரு கண்டக்ட் பண்றோம். ஸோ எக்ஸாம்ஸ் வந்து ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு நம்ம கண்டக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 மெம்பர்ஸ்க்கான கண்டக்ட் பண்றது அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா எடுத்துக்கிறோம். ஸோ 10 மெம்பர்ஸ்க்கு நம்ம ஒரு கிளாஸஸ் நம்ம ஒரு கிளாஸஸ் டீச் பண்றோம். டீச் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ண போறோம் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறோம். ஏன்னா நம்ம டீச் பண்ண டாபிக்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு டெலிவர் ஆயிருக்கு எந்த அளவுக்கு நமக்கு டெலிவர் ஆயிருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நமக்கு எந்த அளவுக்கு சப்ஜெக்ட் டெலிவர் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டெஸ்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் த டெஸ்ட் அப்படிங்கறத நம்ம வைக்க போறோம். ஸோ வைக்க போறது டெஸ்ட்ல இந்த 10 மெம்பர்ஸ்ல அதுதான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்றோம். ஸோ டீச் பண்றோம். டீச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். அந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது அந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் இந்த 10 மெம்பர்ஸும் என்ன இருக்கணும் ஆக்சுவலி பாஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம ஷூரிட்டி சொல்ல முடியுமா? அந்த ஈவென்ட்ஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றோம் இல்லையா அந்த ஈவென்ட் ஆர் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அந்த 10 மெம்பர்ஸும் ஷூரா பாஸ் ஆவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்ம என்ன பண்ண முடியும் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம ஷூரிட்டி அஷூரன்ஸ் அந்த மாதிரி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்போ அதுதான் நம்ம என்ன சொல்றது ஸோ அப்போ நமக்கு ஃபேவரா எத்தனை நடந்திருக்கு ஸோ அந்த 10 பேர்ல நம்ம டெஸ்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுல 50% ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணிருக்காங்க கொடுத்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ 100 மார்க்ஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா 70 above எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கைண்ட்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எத்தனை பேர் ஒரு 50% பீப்புள் ஆஃப் ஃபர்ஸ்ட் பர்சன் 50% தட் இஸ் 5 மெம்பர்ஸ் சொல்றோம் இல்லையா. இப்போ 5 மெம்பர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அந்த 5 மெம்பர்ஸ் வந்து பாஸ் பண்ணதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ 5 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சது. அப்ப எடுத்துக்கூடிய சாம்பிள் எப்படி இருக்கு எத்தனை டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்க 10 பேர் இருக்காங்க. அப்போ அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் அப்படிங்கிறது. ஸோ நீ எடுத்துக்கூடிய டெஸ்ட்ல அந்த டீச்சிங்கோட எபிலிட்டியை செக் பண்ணும். அந்த கன்சர்ன் ஃபேக்கல்ட்டியோட எபிலிட்டி இல்லை ஸ்டூடெண்ட்ஸோட எபிலிட்டி அப்படிங்கிறப்போ செக்கிங் ஈவெண்ட் அப்படின்றப்போ பாஸ் அப்படிங்கிறது அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றது தான் நம்ம ஈவெண்ட்னு எடுத்துக்க போறோம். அந்த ஈவெண்ட்ல கூடிய ஃபேவரபிள் நம்ம எடுத்துக்கூடிய இதுல ஃபேவர் நமக்கு என்ன ஃபேவரா இருக்கு
நமக்கு அந்த ஈவெண்ட்ல நமக்கு என்ன ஃபேவரா இருக்கு அப்படிங்கறத அந்த விஷயத்தை அதுக்கு பேர் தான் ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் ஒரு அந்த கூடிய சாம்பிள்ல கூடிய அந்த சாம்பிள்ல அது நம்ம எடுத்துக்கூடிய பாஸ் ஆகிறவங்களோட லிஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கிறது ஃபேவரபிள் ஈவெண்ட் அப்படிங்கிறது. இது ஃபேவரபிள் ஈவெண்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க போறோம். டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸோட ஃபேவரபிள் ஈவெண்ட்டுக்கான அந்த கோஷன்டான ஃபார்மேட் தான் நமக்கு என்ன பண்ணுவோம் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம ஃபார்மேட்டா பார்த்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த ப்ராபபிலிட்டியில நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரேண்டமைஸ்டா ஒரு ஈவெண்ட் எடுத்துக்க போறோம். அந்த ரேண்டமைஸ்டா ஈவெண்ட் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ்ல எப்படி இருக்கும், ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ எந்த மாதிரி கைண்ட்ஸ் ஆஃப் அந்த கைண்ட்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பாக்ஸஸ் இருக்கலாம், 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பால்ஸ், ஒரு பாக்ஸ்லயே 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பால்ஸ் இருக்கும். ஸோ 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் என்னது பாக்ஸஸ், 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பாக்ஸஸ். ஸோ ஒரு பாக்ஸ்ல 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பால்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு டிஃபைன் பண்ணிக்கிறோம். இப்போ ஏதாவது ஒரு பாக்ஸை சூஸ் பண்றோம், அந்த பாக்ஸ்ல ஏதாவது ஒரு கலர் ஆஃப் பால்ஸ் சூஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி ப்ராபபிலிட்டி இப்போ இந்த அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா 3 பாக்ஸஸையும் நம்ம சொல்லணும். இந்த 3 பாக்ஸஸ்க்கான ரேஷியோ தெரியணும். அந்த ரேஷியோஸ்ல இருந்து 3 பாக்ஸஸ்குள்ள இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் தெரியணும். ஸோ அது எந்த பாக்ஸ்ல இருந்து எடுக்கிறதுக்கான அதுக்கான ஈவெண்ட்டுக்கான ட்ரையல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஈவெண்ட்ல இருந்து ஸ்பெசிஃபைட் த பால் கலர்ஸ் ஆஃப் பால்ஸ் எடுக்கிறதுக்கான ஈவெண்ட்ஸ். ஸோ அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டை சொல்லலாம். காயின் டாஸ் ரொம்ப சிம்பிள். ப்ராபபிலிட்டி அப்படின்னாவே நம்மளுடைய ஸ்கூல் டேஸ்ல இருந்து நமக்கு ரீகல் ஆகக்கூடிய ஒரே ஒரு விஷயம் காயின் டாஸ். ஒன்லி காயின் டாஸ் மட்டும் தான் நம்ம எப்பயும் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ப்ராபபிலிட்டி அப்படின்னா காயின் டாஸ் அப்படிங்கிறது ஸ்கூல்ல இருந்து நம்ம படிச்சக்கூடிய ஒரு பேசிக் திங். ஸோ நம்ம அதுல இருந்தே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காயினை டாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு காயினை நான் டாஸ் பண்றேன். இந்த காயினை டாஸ் பண்ணும்போது ஸோ என்ன ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களால சொல்ல முடியுமா அப்படிங்கிறப்ப பாக்குறப்ப இஸ் அ கொஸ்டின் மார்க் தான். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன சொல்லிக்கலாம், ஹெட் ஆர் டைல் அப்படிங்கறத தான் சொல்ல முடியுமே தவிர இப்போ ஷுவரா என்னது ஷுவரா ஹெட் தான் விழும், ஷுவரா டைல் தான் விழும் அப்படிங்கிறப்ப அஷூரன்ஸ் உங்களால சொல்ல முடியாது. மேபி ஹெட், மேபி டைல், மேபி ஹெட், மேபி டைல். ஸோ இதுதான் உங்களால ப்ரெடிக்ட். ஸோ அதுதான் என்ன சொல்லுது, இந்த இடத்துல ஒரு ஈவெண்ட் ரேண்டமைஸ்டா ஒரு ஈவெண்ட் நம்ம செலக்ட் பண்றோம். அந்த ஈவெண்ட்டுக்கு கூடிய நம்ம கூடிய ஈவெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ரிசல்ட்ஸ், இந்த ரிசல்ட் சொல்றோம் இல்லையா, ஸோ அதில் ஈவெண்ட்ல ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அது அவுட்கம்ஸை நம்ம என்ன பண்ண முடியாது, இட் இஸ் நாட் கேஸ், இட் cannot be predicted. It cannot be predicted in the outcomes of the experiment அப்படிங்கறத நம்ம என்ன சொல்ல போறோம், இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ probability அப்படிங்கறது இத பத்தி தான் பேச போறோம். அந்த sample space அப்படிங்கிறது is a huge, அது universal அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். அது the whole set அப்படின்னு எடுத்துக்கிறோம். whole set ன்னு எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய செட் எடுத்துக்கிறோம். அந்த பெரிய செட்டுக்குள்ள நம்ம அதுக்கு நமக்கு தேவையான விஷயத்தை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. சோ இப்போ 10 பேருக்கு எக்ஸாம் வச்சீங்க, நீங்க பாஸ் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் நீங்க குமுலேட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் is train up the other kinds of மேபி அவங்களுக்கு அட்டென்ஷன்ஸ் அவங்களுக்கு சீக்வென்சிங் அவங்களுக்கு வேற ரேஞ்ச் இருக்கலாம். மேபி ஃபெயிலியர்ஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதர் கைண்ட்ஸ் ஆஃப் அவங்களுக்கான மோட்டிவேட்டட் வேற மாதிரி இருக்கலாம். ஸோ அவங்கள நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, நீங்க கேட்டகரைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கேட்டகரைஸ் த ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன், கேட்டகரைஸ் பண்ணுவோம். கேட்டகரைஸ் பண்றதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல்ல தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். அதுல நீங்க இவங்க தான் அப்படிங்கறத ஜட்ஜ் பண்ண முடியாது. அவுட்கம்ஸ் நீங்க இவ்வளவுதான் அப்படிங்கறத ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் ஆனா ரிசல்ட்ஸ் இப்படி இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் நீங்க என்ன பண்ண முடியும், கைண்ட்ஸ் ஆஃப் நம்ம டீவியேட் பண்ணிக்கிறதோ நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரொடியூஸ் த ரிசல்ட்ஸ், நமக்கு தேவையான ரிசல்ட்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத நம்ம ப்ராபபிலிட்டி அதை எடுத்துக்கூடிய ஈவெண்ட்டை பேஸ் பண்ணு. ஸோ ரேண்டமைஸ்டா ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிறோம். அந்த ஈவெண்ட்ல இருந்து நம்ம ரிசல்ட்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம என்ன பண்ண முடியும், இது ரிசல்ட்டோட ரேஞ்ச் என்ன, இந்த ப்ராபபிலிட்டி, இந்த ஃபேவரபிள் ஈவெண்ட், இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த செட்குள்ள அதாவது ஸோ சாம்பிள் ஸ்பேஸ்ல இருந்து ஒரு கைண்ட்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் தான் நம்ம ஃபேவரபிளா எடுத்துக்கிறோம். ஒரு அதுல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் நம்ம என்ன சொன்னோம், ஃபேவரபிள் ஈவெண்ட் எடுத்துக்கிறோம். அந்த ஈவெண்ட் எப்படி இருக்கும், அதுக்கான ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கான ரேஞ்சஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறோம். இதுதான் எலாபரேட்டா நம்ம இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இது சிம்பிளா நம்ம ஆல்ரெடி சொல்லணும் அப்படின்னா ஸோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறதோட ஃபார்மைட் ஆஃப் த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ஸ்கூல்ல பார்த்திருப்போம். ஒரு ஈவெண்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது, ஈவெண்ட் நாம என்ன சொல்லுவோம், ஜெனரலா ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்றோம். எதுக்கு கால்குலேட் பண்றோம், ஒரு ஈவெண்ட்க்கு, தட் இஸ் ஈவெண்ட் அப்படிங்கறனால ஏன்னு சொல்லலாம். இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல ஃபேவரபிள் ஈவெண்ட் ஏன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏன்னு கூட எடுத்துக்கலாம். பி ஆஃப் ஏன்னு நம்ம டினோட் தி லெட்டர்ஸ் பை த நம்மளோட அசம்ப்ஷன் பேஸ்ல விஷஸ் நம்ம எடுத்துக்கிற டேர்ம்ஸை பொறுத்து தான் எடுத்துக்கிறோம். ஸோ நீங்க கொடுத்துக்கிற டேர்ம்ஸை பொறுத்து ஆப்ஷன்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவெண்ட், அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா எப்படி சொல்லலாம், is a number of
It's a number of favorable events. Favorable events is divided by total number of events. Total number of events. இதை நம்ம எப்படி சொல்றோம்? அப்ப notations statistical notations அப்படி சொல்றோம் அப்படின்னா that is n of ஓகேங்களா ஃபேவரபிள் ஈவெண்ட் அப்படிங்கிறப்போ தட் இஸ் n ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லது ஈவெண்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி நம்ம ஃபேவரபிள் ஈவெண்ட் ஈன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் n ஆஃப் e டிவைட் பை n ஆஃப் s சாம்பிள் ஸ்பேசஸ். ஸோ n ஆஃப் s அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுறோம் ஓகேங்களா. தட் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஈவெண்ட் அப்படி எடுத்துக்கணும். ஏன்னு எடுத்திங்கன்னா ஏன்னு எடுத்துக்க போகிறோம். n ஆஃப் a டிவைட் பை n ஆஃப் s பார்த்துருப்போம். ஈன்னு எடுத்தனால n ஆஃப் e divided by n of s. So the probability அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இதோட ரேஞ்ச் எப்படிங்கிறது அப்படி இருக்கும்னா so the range 0 less than or equal to p of e is less than or equal to 1. So என்ன பண்ண போறோம்? So 0 ல இருந்து 1 வரைக்கும் தான் இந்த வேல்யூஸ் எப்படி இருக்கும்? probability ஒரு क्वेश्चंஸ்ல நீங்க एक्चुअली பாத்துக்கோங்க. क्वेश्चंस ஆப்ஷன்ஸ்ல probability அப்படினாவே find probability அந்த மாதிரி क्वेश्चंஸ்ல இருக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படினா அது ஆப்ஷன்ஸ் எப்படி தான் இருக்கணும் உங்களுக்கு 0 to 1 குள்ள தான் கண்டிப்பா லைஸ் ஆயிருக்கணும் வேல்யூஸ். அது இருந்தா மட்டும் தான் அது ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது கணக்கு. ஸோ நிகழ்தகவு இது நடக்கிறதுக்கான நிகழ்தகவு அப்படிங்கிறது எதுக்குள்ள தான் ரேஞ்ச் ஃபிட் பண்ணியிருக்காங்க 0 ல இருந்து 1 வரைக்கும் தான். ஸோ 0 1 அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் ஓகேங்களா. ஸோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது ப்ராபபிலிட்டி ஃபார்முலா தட் இஸ் அ ரேஞ்ச் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா. நெக்ஸ்ட் இது ப்ராபபிலிட்டி அப்படின்றது மாதிரி அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சுக்க இன்னொரு டெஃபினிஷன்ஸ் ப்ராப்பர் டெஃபினிஷன்ஸ் இஸ் அ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா என்ன பார்க்க போறது நெக்ஸ்ட் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். an experiment ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு ஓகேங்களா. an experiment cannot யாராலையும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெதர் கண்டிஷன் சொல்லலாம், வேற எக்ஸாம்பிள் எது வேணாலும் இருக்கலாம். யாராலையும் அந்த டேர்ம்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காயினை டாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள், ஒரு காயினை டாஸ் பண்றோம். So cannot anybody can not predicted in the terms. So நீ மட்டும் இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் anybody no one can hear the predicted that the terms. So யாராலையுமே என்ன பண்ண முடியாது அந்த ரிசல்ட்ஸை predict பண்ண முடியாது. Who's cannot predicted the outcomes. Who cannot predict the outcomes. Cannot predict the outcomes of the experiment. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல நீங்க என்ன பண்ண முடியும்? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல நீங்க ஒரு ரிசல்ட்ஸை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ப்ரெடிக்டட், இட்ஸ் cannot be predicted. இதுதான் வரும், இதுதான் ஷுவரா சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்ஸ் உங்களால ஷுவர் ரிசல்ட்ஸ் உங்களால சொல்ல முடியாது அப்படிங்கிறதா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ரேண்டமா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ரேண்டமான ஏதாவது ஒரு ப்ராப்பர் வே அரேஞ்சிங்கா இல்லாம ஏதாவது ரேண்டம்லி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஏதாவது ஒரு தொடர்ந்து அப்படிங்கறத ஒரு ப்ராப்பர் அரேஞ்சா கிடையாது. ஏதாவது ஒரு குமுலேட்டிவா எடுத்துக்கிறோம். ஒரு காயினை டாஸ் பண்ணோம், டக்குன்னு ஒரு காயின், ஒரு டைஸ் த்ரோ பண்றோம், டக்குன்னு அதுல என்ன விழும் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். ஒரு டைஸ் த்ரோ பண்றோம், பாசிபிலிட்டிஸ் என்ன கிடைக்கலாம்? 1 கிடைக்கலாம், 2 கிடைக்கலாம், 3 கிடைக்கலாம், 4 கிடைக்கலாம், 5 6. ஸோ 6 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ 6 பாசிபிலிட்டியில இதுதான் விழும் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் நம்மளால சொல்ல முடியாது ஓகேங்களா. அதுதான் this cannot be predicted அப்படிங்கிறது. that is called the random experiment அப்படிங்கிறது சொல்லுவோம். that is called the random experiment அப்படிங்கிறது ஓகேங்க. இந்த random experiment அப்படிங்கிறது சொல்றோம் இல்லையா, அந்த random experiment நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸோ இந்த ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ல கூடிய இதுல இருந்து நம்ம ஈவெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஈவெண்ட் அப்படிங்கறத நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் ஓகேங்களா. இந்த ஈவெண்ட் அப்படிங்கறத நம்ம எப்படி பண்றோம், சாம்பிள் ஸ்பேசஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து தான் நம்ம என்னது ஈவெண்ட் அண்ட் சாம்பிள் ஸ்பேசஸ்ல சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சாம்பிள் ஸ்பேஸ்.
So sample space na vera onnum illa, total number of possible outcomes, total number of the total number of possible outcomes of the event. ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிறோம், ஒரு ஈவெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காயின் டாஸ் அப்படின்றது ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிறோம். காயினை எத்தனை டைம் டாஸ் பண்றோம், காயினை எத்தனை டைம் பாஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 டைம் டாஸ் பண்றோம், ஒரு காயினா 10 டைம் டாஸ் பண்றோம். அப்போ 10 பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும் இல்லையா, அதுதான் சொல்லுவோம் டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ். இப்போ எத்தனை டைம் நீங்க டாஸ் பண்ணீங்க, 10 டைம் டாஸ் பண்றோம் அப்படிங்கிறப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் அப்படிங்கிறது 10 அப்படிங்கிறது. ஸோ 10 அந்த 10 டைம் டாஸ் பண்ணும்போது ஓகேங்களா, 10 டைம் டாஸ் பண்றோம். அதுல ஹெட் எத்தனை டைம் விழுந்திருக்கு, டாயில் எத்தனை டைம் விழுது. அது ஹெட்டை பத்தி பேசணும் இல்ல டாயில் பத்தி பேசணும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஃபேவரபிள் போயிடும். அப்ப நீங்க கேட்க ஃபேவர், நீங்க ஒரு விஷயத்த கேட்கறீங்க, இது டோட்டலா மட்டும் பேச எத்தனை டைம் காயினை டாஸ் பண்றோம் அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல எத்தனை டைம் நீங்க டாஸ் பண்றீங்க அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எத்தனை டைம் பண்ணிருக்கோம், நம்பர் ஆஃப் பாசிபிள். அப்ப என்னென்னலாம் விழுறதுக்கு எதோ விழுது அப்படிங்கிறது எத்தனை டைம் பண்ணிருக்கீங்க அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது டோட்டல் அப்படிங்கிறது தான் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது. இந்த சாம்பிள் ஸ்பேஸை நம்ம என்னவா டிஃபைன் பண்றோம் அப்படிங்கிறது, சாம்பிள் ஸ்பேஸஸ் நம்ம ஜெனரலி denoted by the S. sample space is denoted by the S. ஓகேங்களா. சோ இதுல எடுத்துக்கூடிய ஈவென்ட் each every performance in the random experiment is called the trial அப்படின்னு சொல்லுவோம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் 10 டைம் காயினை டாஸ் பண்ணோம், 10 டைம் காயினை டாஸ் பண்றோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த காயினை டாஸ் பண்ற டோட்டல் பாசிபிலிட்டிஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா சாம்பிள் ஸ்பேஸ் சொல்றோம். ஒரு டைம் டாஸ் பண்ணும்போது ஒரு டைம் டாஸ் பண்றோம் இல்லையா, அந்த ஒரு டைம் டாஸ் பண்றதுக்கு பேர் தான், அதாவது each every performance of the random experiment is called the trial. random performance is called the trial. ட்ரையல் அப்படின்னு என்ன சொல்லுவோம், ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கோம், 2 டைம் ட்ரை பண்ணிருக்கோம், 3 டைம் ட்ரை பண்ணி, ஸோ 10 டைம் பண்ணீங்கன்னா 10 ட்ரையல்ஸ் அங்கே பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ட்ரையல் அப்படின்னா என்னது, ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு டைம் நீங்க ஹெட் ட்ரையல் இப்போ காயினை டாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு டைம் காயினை டாஸ் பண்ண தட் இஸ் கால்டு தி ட்ரையல், தட் இஸ் கால்டு தி ட்ரையல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அந்த சாம்பிள்ஸ் அந்த ட்ரையல் அப்படிங்கிறது என்ன இருக்கும், ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்றது. ஸோ அந்த ட்ரையல் சொல்லலாம், ஆர் இந்த சாம்பிள் ஸ்பேஸ் சாம்பிள் பாயிண்ட் அப்படி சாம்பிள் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் அதை சொல்றோம், அப்படி ஈவெண்ட்டை மட்டும் ட்ரையலை மட்டும் சொல்றோம்னா தட் இஸ் கால்டு தி சாம்பிள் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஓகேங்களா, தட் இஸ் கால்டு தி சாம்பிள் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா, தட் இஸ் கால்டு தி சாம்பிள் பாயிண்ட். ஓகேங்களா. இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஹியூஜ் ஆஃப் கலெக்ஷன்ஸ். ஸோ அதை ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு ட்ரையல் மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா தட் இஸ் ஒரு ட்ரையல் மட்டும் சொல்றோம் அப்படின்னா தட் இஸ் சாம்பிள் பாயிண்ட் அப்படிங்கிறத சொல்றோம், அதாவது தட் இஸ் கால்டு சாம்பிள் பாயிண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்ல போறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஈவெண்ட். நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது ஈவெண்ட். ஈவெண்ட் ஒரு ஈவெண்ட் நடக்குது, இப்போ 2 ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஈவெண்ட். அந்த ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படி சொல்ற அந்த ஈவெண்ட் அப்படி சொல்றோம் இல்லையா, அந்த ஈவெண்ட் நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா ஈவெண்ட் 2 கேட்டகரிஸா இருக்கு. ஸோ ஈவெண்ட் ஒரு செட் ஆஃப் இந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஹியூஜ் ஆஃப் சப்செட்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஈவெண்ட் நம்ம சொல்ல போறோம். தட் இஸ் சப்செட்ஸ். ஸோ சப்செட்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் எஸ். ஸோ கண்டெய்ன்ட் இன் ஏ அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட்ல நான் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது ஸோ சப்செட் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது அந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சப்செட் தான் நம்ம என்ன பண்ண ஒரு ஈவெண்ட்டை நம்ம எடுத்துக்க போறோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 டைம் காயினை டாஸ் பண்றீங்க, அதுல ஹெட் மட்டும் எத்தனை டைம் விழுந்திருக்கு அப்படிங்கிறது அதுதான் ஃபேவரபிள் ஈவெண்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன், அதுதான் ஒரு ஈவெண்ட்டா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. காயினை 10 டைம் டாஸ் பண்றேன், இந்த 10 டைம் டாஸ் பண்றோம் அப்படிங்கிறது செட் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ்ல அப்படிங்கிறது 10 டைம் ஹெட் டைல் இந்த மாதிரி 10 சாம்பிள் ஸ்பேஸ்ல 10மே இருக்கிறதா சாம்பிள் ஸ்பேஸ். அல்ல ஃபேவரபிள் ஈவெண்ட், அதாவது ஈவெண்ட் அப்படிங்கிறது ஃபேவரபிள் ஈவெண்ட். நீ என்ன அதில் எடுத்துக்கிற, உனக்கு என்ன தேவையான ரிசல்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுதான் ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிறோம். அந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது என்னவா இருக்கணும், ஃபேவரபிள் ஈவெண்ட். அப்படிதான் நம்ம அந்த ஈவெண்ட் தான் நமக்கு தேவையானது, ஹெட் மட்டும் வேணும், நான் ஹெட் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படி இருக்கிறதுக்கு தான் ஃபேவரபிள் ஈவெண்ட் சொல்றோம். அந்த ஈவெண்ட் எதுக்குள்ளதான் இருக்கும்,
அந்த சாம்பிள் ஸ்பேஸ் குள்ள தான் இருக்கும். அது சாம்பிள் அந்த செட் சப்செட் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது. ஒரு ஈவென்ட் இஸ் a subset of the sample space அப்படிங்கறத நம்ம இங்க தான் டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா? இத தான் நம்ம ஈவென்ட் சொல்றோம். இந்த ஈவென்ட்ல ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி அப்படி என்ன பண்ண போறோம்னா இட்ஸ் a null event அப்படிங்கிறது. இஸ் a null event. null event என்ன? சோ null அப்படினா தெரியும் இல்ல அப்படிங்கிறது. null அப்படிங்கிறது. null அப்படினா இல்ல அப்படிங்கிறது. நோ. அப்போ என்ன அர்த்தம் அப்படினா sample points is no samples points. ஓகேங்க. இந்த இடத்துல என்ன இருக்கும்? no sample point. sample points. அப்போ no trial அப்படினு ட்ரையல் சொல்றேன். அங்க ட்ரையல் பண்ணவே கிடையாது. அங்க ட்ரையலே கிடையாது. that is a empty. empty that is equal to நம்ம என்ன சொல்லுவோம் இது pi. so null set நம்ம எப்படி என்ன சொல்லுவோம் that is pi அப்படிங்கற லெட்டரால டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? pi அப்படிங்கற லெட்டரால டினோட் பண்ணுவோம். that is a null event. so null events. so null event நம்ம என்ன லெட்டரால டிஃபைன் பண்றோம்? is a pi. that is a empty set அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்றோம். இத நம்ம என்ன இதோட வேல்யூ that is இப்ப இந்த ஈவென்ட் இருக்குலையா நம்ம இத லெட்டரை pi அப்படி டிஃபைன் பண்றோம் இல்லையா? so probability of இதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு சொல்லிடுறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் த நல் ஈவெண்ட்டுக்கு நம்ம லெட்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பைன்னு சொல்லுவோம். இப்போ ப்ராபபிலிட்டி ஈவெண்ட்டோட வேல்யூ என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் நல் ஈவெண்ட்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? கண்டிப்பா ஒரு காயினை டாஸ் பண்ணோம். காயினை டாஸ் பண்ண ஹெட் அவுட் டைல விழுந்தா தான் நான் என்ன சொல்ல முடியும்? அது கவுண்ட்டுக்குள்ள எடுத்துக்க போறோம். அது எதுவுமே விழல அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்க போறோம்? சாம்பிள் நீங்க ட்ரைலே பார்க்கல அப்படிங்கிறப்போ அப்போ எங்கன்னா அது அங்க நிகழ்வே இங்க என்ன அர்த்தம்? நடக்கவே இல்லை அப்படிங்கிறது. ஸோ அங்க நிகழ்வே நடக்கலங்கிறப்போ ஸோ ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும்? அப்போ கண்டிப்பா ப்ராபபிலிட்டி அங்க ஒரு விஷயத்த நம்ம சொல்லவே போறோம். ஒரு நிகழ்வு நடந்ததா எத்தனை சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கு அதுக்கு நமக்கு தேவையான ரிசல்ட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இங்க நிகழ்வே நடக்கல போறப்போ அங்க என்னவா இருக்கும்? போது நிகழ்வு ஜீரோ தான். சரி நல் ஈவெண்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது என்ன ஆயிடும்? 1 0 ஆயிடும். ஸோ தட் இஸ் கால்டு 0 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். உங்களுக்கு ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 0ன்னு கிடைச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் கேட்டகரியை நம்ம என்ன சொல்றோம்னா ஈவெண்ட்ல ஸோ செகண்ட் ஒன் ஷுவர் ஈவெண்ட். ஷுவர் ஈவெண்ட். ஷுவரா அந்த விஷயம் நடந்திருக்கும். ஒரு டைம் நான் காயினை டாஸ் பண்றேன். அந்த காயினை டாஸ் பண்ணும்போது ஹெட் தான் விழுது அப்படிங்கிறப்ப நமக்கு தெரிஞ்சதுன்னா இப்போ ஷுவரா இப்போ ஒரு விஷயத்த நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா தட் இஸ் ஷுவர் ஈவெண்ட். இன்னைக்கு நான் மழை பெய்யுது, இந்த கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்னா கிளவுடியா இருக்கு அப்படின்னா இப்போ ஷுவரா என்ன பண்ண முடியும்? மழை வரும் அப்படிங்கிறதுக்கான அஷூரன்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். மேபி அந்த வெதர் ரிப்போர்ட்டர்ஸ் சொல்லியிருக்கலாம். ஸோ மேபி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ நடக்கிறதோட விஷயங்கள் நமக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். அந்த விஷன் கிளியரான விஷனா இருந்தது அப்படின்னா நம்ம ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஆப்வியஸ்லி அந்த ரிசல்ட்ஸ் பர்ஃபெக்டா தான் இருக்கும். பர்ஃபெக்டா இருந்தது அப்படின்னா தட் இஸ் a ஷுவர் ஈவெண்ட் அப்படிங்கிறது. இஸ் a ஈவெண்ட் ப்ராபபிள் ஈவெண்ட் அப்படிங்கிறது. என்னது? ஈக்குவலி ப்ராபபிள் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஈக்குவலி ப்ராபபிள் ஈவெண்ட் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் த ஸோ ஆல்ரெடி சாம்பிள் ஸ்பேஸ் சொன்னோம் இல்லையா? சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்னது? ஸோ total number of the possible event, possible trial அப்படி சொல்றோம் இல்லையா? total number of sample space என்னது? total number of the possible outcomes சொல்றோம் இல்லையா? total number of possible outcome. ஸோ அந்த அவுட்கம் இருக்கக்கூடிய எல்லா ரிசல்ட்ஸும் நமக்கு ஃபேவரபிளாவே இருந்தது. இப்படி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு காயினை 5 டைம் டாஸ் பண்றோம்னு எடுத்துக்கோங்க. 5 டைம் டாஸ் பண்ணும்போது ஹெட் மட்டுமே விழுது. நீங்க ஹெட் தான் கேட்கறீங்க அப்படின்னா ஹெட் மட்டும் தான் விழுது அப்படின்னா தட் இஸ் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது என்னது? சாம்பிள் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய எல்லாமும் செட் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ் 5 டைம் தான் காயினை டாஸ் பண்றீங்க. 5 டைம் டாஸ் பண்றீங்க. ஆனா நீங்க கேட்கறது ஹெட் தான் கேட்கறீங்க. ஆனா 5 டைம்ஸும் ஹெட் தான் விழுது அப்படின்னா that is called the sure event அப்படிங்கிறது. அப்போ என்னது? ஈக்குவல் ப்ராபபிள் ஈவெண்ட் அப்படி சொல்ல. ஈக்குவலி ப்ராபபிள் ஈவெண்ட் அதாவது ஃபேவரபிள் ஈவெண்ட் ஈக்குவலா தான் இருக்கும். ப்ராபபிள் அப்படிங்கிறது ப்ராபபிளி ஈக்குவல் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேசஸ்க்கு ஈக்குவலா தான் இருக்கு. அதுக்கு பேர் தான் நம்ம என்னது? ஷுவர் ஈவெண்ட் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஷுவர் ஈவெண்ட் நம்ம என்ன சொல்லலாம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் தி ஷுவர் ஈவெண்ட் அப்படிங்கிறப்போ பாருங்க ஈவெண்ட் எஸ் எடுத்துக்கோங்க. சாம்பிள்ஸ் எஸ் வேற எக்ஸாம்பிள் ஷுவர் ஈவெண்ட் அப்படிங்கிறப்போ ஷுவருங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் எஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஷுவர் ஈவெண்ட் என்னவா இருக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் தட் இஸ் கால்டு தி ஒன். அதாவது நம்பர்ஸ் total number of favorable event to sum of the total number of outcomes எப்படி இருக்கும்? favorable event to number of possible outcomes equal ஆ இருந்ததுன்னா so two terms are cancel ஆயிடுச்சுன்னா remaining இருக்கிறது என்னது? 1 மட்டும் தான் இருக்கும். so that is called the sure event. so equally probable event அப்படின்னு சொல்லலாம். equally probable event அப்படின்னு சொல்றோம். so event நம்ம ரெண்டு கேட்டகரைஸ் பண்றோம். so null event the sure event சொல்றோம். null event ஓட probability எப்பவுமே என்ன? obviously 0. sure event ஓட probability எப்பவுமே என்னது? obviously 1 ஆ இருக்கும்.
ஓகேவா இன் ஸ்லைஸ் பிட்வீன் தி டூ வேல்யூஸ்க்கு இன் பிட்வீன்ல தான் உங்களுக்கு என்ன இருக்கும் ப்ராபபிலிட்டியோட வேல்யூஸ் இருக்கும் ஓகேங்களா இதை நம்ம லெட்டர்ஸ்ல நம்ம டிஃபைன் பண்ண போறது இல்ல ப்ராப்ளத்துல வந்து இது நம்ம டிஃபைன் பண்ணவே போறது இல்ல ஓகேங்களா சோ இன் பிட்வீனுக்குள்ள தான் வேல்யூஸ் லைஸ் ஆகும் ஓகேங்களா சோ கேக்குறப்ப என்னது சோ 0 less than p of e less than or equal to 1 ஓகே ஆர் ஈக்குவல் டு நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா ஷூர் இட்ஸ் ஜெனரலா ப்ராபபிலிட்டி அப்படின்னா கண்டிப்பா ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற ஒரு क्वेश्चंसல லிமிட்ஸ் கேக்குறப்போ அது 0 to 1 அப்படிங்கறத லைஸ் பிட்வீன் தி தான் சொல்ல போறோம் சோ க்ளோஸ் இன்டர்வல்ல தான் நம்ம சொல்ல போறோம் அந்த வேல்யூ இருக்கலாம் ஆனா क्वेश्चंसல ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா கொடுத்துட்டு அவங்க ஏதாவது ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா கண்டிப்பா என்ன இருக்கும் 0 1 இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா அங்க ஈவன் நடக்கல அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க கண்டிப்பா அது 0 நடக்கலன்னா 0 தான் அங்க ஆல்ரெடி நடக்கலன்னா क्वेश्चंस நாம ஒரு ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணி இருக்க முடியாது அப்போ ஒரு ப்ராப்ளத்துக்கான ஈக்குவலான அவுட்கம்ஸும் ப்ராபபிலி நடக்கக்கூடிய ஒரு விஷயமும் ஈக்குவலா இருந்ததுன்னா தட் இஸ் ஷுவர் ஈவென்ட் அதை பத்தி சொல்ல மாட்டாங்க ஸோ இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய தான் ப்ராப்ளமேட்டிக்கா கேட்டாங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கும் ரேஞ்ச் பிட்வீன் தி 0 to 1 இன் பிட்வீன்ல தான் இருக்கும் உங்களுக்கு 0-1 கேட்கறதுக்கான ரேர் சான்சஸ் ஸோ கொஸ்டின் இப்படி ராவா கேட்கணும் அப்படின்னு டேரக்டாவே கேட்கணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நல்ல ஈவென்ட்னா அதோட ப்ராபபிலிட்டி என்ன ஷுவர் ஈவென்ட்னா அதோட ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும் அப்படிங்கறத ஒரு ரிசல்ட்ஸா நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ ஈவென்ட்ஸ் பத்தி பார்த்துட்டோம் இல்லையா நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா பார்க்க போறோம் நெக்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்னா என்ன ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா என்ன எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் exhaustive event so நம்ம என்னது mutually exclusive event exhaustive mutually next so mutually exclusive event exhaustive event அப்படினா mutually exhaustive event அப்படினா வேற ஒண்ணும் இல்ல கொடுத்திருக்கிறது total number of possible sample space சொல்றோம் இல்லையா total number of possible outcomes அத நாம என்ன சொல்றோம்னா total number of possible outcome the total number of possible outcome அதான் நான் என்ன சொல்றேன்னா outcome தான் is a exhaustive event அப்படி சொல்றோம் so sample space தான் நம்ம என்ன சொல்றோம்னா total number of sample spaces தான் நம்ம என்ன பண்றோம்னா அதுதான் total exhaustive events சொல்றோம் exhaustive event அப்படி total number of the possible outcome அப்படிங்கறத நம்ம என்ன சொல்றோம்னா exhaustive event அப்படி நம்ம சொல்றோம் mutually exclusive அப்படினா என்ன exhaustive event என்னது total number of possible outcomes தான் நம்ம என்ன சொல்றோம்னா is a exhaustive event அப்படி சொல்றோம் mutually exclusive event அப்படினா is experiment as an event occurrence of is பாருங்க is occurrence of the one of the terms one of the events or any other rules or event are prevented is the event or prevent for example ஒரு நிகழ்த்தக்கமான process அந்த probability ஓட event இருக்கு அப்படினா ஒரு entire results for example இன்னும் சொல்லலாம் ஒரு event as occurrence as the one of the event is the prevent of the events அத நான் என்ன பண்ணனும் for example ஒரு entire results இருக்கு அந்த ரிசல்ட்ஸ்ல ஒரு ஈவென்ட்டோட process அப்படிங்கிறது மேபி அத என்ன probabilityயோட அஃபெக்ட் பண்ணுது அப்படினா அந்த அஃபெக்ட் பண்ணக்கூடிய அந்த டேர்ம் சொல்றோம் இல்லையா அந்த மியூச்சுவலி அந்த ஒரு டேர்மை நான் என்ன பண்ண போறேன் அதை அஃபெக்ட் பண்ணக்கூடிய நிகழ்தகவை பாதிக்கக்கூடியது அஃபெக்ட் பண்ணக்கூடிய occurrence of the one rule அந்த ரூல்ஸ் நிகழ்தகவு probabilityயோட ரூலையோ இல்ல அந்த ரூலை பிரேக் பண்ணக்கூடியது அந்த ப்ராப்ளத்தை அந்த ரிசல்ட்ஸ் வந்து பிரேக் ஆகுற ரிசல்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடிய டேர்ம்ஸ் அதை நான் என்ன பண்ணுறோம் ப்ரிவென்ட் பண்ணிக்கிறோம் அந்த டேர்ம்ஸை நான் என்ன பண்ண போறோம் இஸ் ஐசோலேட் அந்த ப்ரிவென்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆர் ரூல்ஸ் இந்த ரூல்ஸ்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக என்ன சொன்னேன்
தட் இஸ் ஒரு டேர்ம் நான் என்ன பண்ண போறேன்னா இஸ் ப்ரிவென்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, அக்கரன்ஸ் ஆஃப் த ஈவெண்ட்டை ப்ரிவென்ட் பண்ண போறோம். ஸோ ஓகேங்களா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இஸ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா, ஒரு என்டையர் ப்ராசஸ், இந்த என்டையர் ப்ராசஸ்க்கு ஒரு ப்ராசஸ் ஏதாவது மேபி அஃபெக்டட் அந்த ப்ராசஸ் அப்படின்னா அந்த ப்ராசஸ் இஸ் செப்பரேட்லி ஐசோலேட்டட் த டேர்ம்ஸ். தட் இஸ் கேட்டகரைஸ் ஆஃப் த செகண்ட். ஒரு ப்ராசஸ் அப்படி இருக்குன்னா ஒரு டேர்ம் மட்டும் நான் என்ன பண்ண போறேன், தட் இஸ் அஃபெக்டட், அந்த ரூலை பிரேக் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம்ஸா இருக்கலாம் மேபி. ஸோ அந்த டேர்ம் மேபி another different kind of எக்ஸ்ப்ளோசர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அது கிடைக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்டோட ஈவெண்ட் வந்து அகெயின் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோசர்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ்ப்ளோசர்ஸ் அப்போ ஈவெண்ட்ஸை நம்ம ஸ்பெசிஃபைட் பண்ண போறோம். அந்த ஸ்பெசிஃபைட் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் நான் என்ன பண்ண போறேன், என்டையர் டேர்ம் இஸ் நாட் அஃபெக்டட் தி டேர்ம்ஸ். ஸோ அந்த ஐசோலேட் பண்ணது இல்லை மேபி இந்த எக்ஸாக்டிவ் டேர்ம்ஸ் என்ன பண்ண போறேன், நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், அந்த எக்ஸாக்டிவ் டேர்ம்ல இருந்து நான் ஒரு டேர்ம் என்ன பண்ண போறேன்னா எக்ஸ்க்ளூசிவா நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்க போறோம். அந்த ஸ்பெசிஃபை பண்ணதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இஸ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். ஓகேங்களா, சோ இப்போ நம்ம ப்ராபபிலிட்டில என்னன்னு பார்த்தோம். ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொன்னோம், ப்ராபபிலிட்டியோட ரேஞ்ச் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் என்னது, அதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ்னா என்ன, ஈவென்ட்னா என்ன. ஓகேங்களா, ஈவென்ட் நல் ஈவென்ட்னா எப்படி இருக்கும், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸாக்ட் ஈவென்ட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன, இதோட ரிசல்ட்ஸ், ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, அதுக்கடுத்து ரேண்டம் வேரியபிள் டைப்ஸ், இதெல்லாமே நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ இதை பார்த்தோம் இல்லையா, பேசிக்கான ஸோ ப்ராபபிலிட்டியோட ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம், ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது என்ன பார்த்தோம், ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ், சில ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். Find the probability of getting 7 as the sum of on the faces when the 2 dice are throwing. Questions பாருங்க. So probability of getting 7 கிடைக்குது. ஆல்ரெடி நமக்கு தெரியும் ப்ராபபிலிட்டி டைஸை த்ரோ பண்ணோம் அப்படின்னா ஸோ 1 to 6 வரைக்கும் தான் பாசிபிலிட்டிஸ். ஸோ 7 as a sum of on the faces. ஸோ எத்தனை டைஸ் த்ரோ பண்ணும்போது 2 டைஸ் பேரலா நம்ம என்ன சைமல்டேனியஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம், த்ரோ பண்ண போகிறோம். த்ரோ பண்ணும்போது எத்தனை உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது, இப்போ 2 பேரலா, இப்போ ஒரு டைஸ் த்ரோ பண்ண போகிறோம், இன்னொரு டைஸ் த்ரோ பண்ண போகிறோம். ஸோ பேரலா 2 டைஸ்லையும் இருக்கு இல்லையா, அப்போ அந்த ஒரு டைம் பேரலா டாஸ் த்ரோ பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற பாசிபிலிட்டி சம் ஆஃப் ஸ்பேசஸோட வேல்யூ 7 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதா இப்போதைக்கு கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஸோ ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் solution is it actually உங்களுக்கு probabilityக்கான ஃபார்முலாஸ் தெரியும் இல்லையா, that is a event, நம்ம favorable event நம்ம எடுத்துக்கிறோம், p of a that is equal to n of a divided by n of s. so favorable event நீ ஏன் எடுத்துக்கிட்டீங்க, sum of 7 spaces எடுத்துட்டோம் அப்படின்னா that is a favorable event அப்படியே எடுத்துக்கோம். so n of s அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கிறது n of s அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணிக்கலாம். n of சாம்பிள் ஸ்பேசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ காயின் அப்படின்னா எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஸோ 2 பாசிபிலிட்டி, ஹெட் இருக்கலாம் ட்ரை இருக்கலாம். ஸோ தட் இஸ் அ பாசிபிலிட்டிஸ். ஸோ அதை நம்ம எப்படி எழுதுறோம், சாம்பிள் ஸ்பேசஸில் எப்படி எழுத போகிறோம்னா, காயினா 2 பாசிபிலிட்டிஸ். ஹவு மெனி காயின்ஸ், பவர் n. ஸோ n காயினை த்ரோ பண்ணுறோம், எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கும், 2 power n பாசிபிலிட்டிஸ் இருக்கும்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ டைஸ் எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு, 6 பாசிபிலிட்டிஸ். ஸோ எத்தனை டைம் அப்படிங்கிற எத்தனை டைம் த்ரோ பண்ண போகிறோம், ஸோ n டைம்ஸ் அப்படிங்கிறனால 6 power n. ஸோ தட் இஸ் எ காயின். இதுக்குன்னா காயின், இது டை. ஓகேவா, ஸோ டைஸ்க்கா காயின்கா அப்படிங்கிறது இப்போ இந்த இடத்துல நமக்கு டைசஸ் தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா, அப்போ என்ன டேர்ம் இருக்கும், எத்தனை பாசிபிலிட்டி 1 to 6 இருக்குதா ஸ்பேசஸ் இருக்கு, தட் இஸ் 6 power 6. எத்தனை நமக்கு காயின் டைஸ் எடுத்துக்கிறோம், 2 எடுத்துக்கிறோம். அப்போ தட் இஸ் 6 ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு 36. n of s ஓட வேல்யூ என்ன, 36 அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ n of a, இப்போ n of a ஏங்கிறது தான் ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ். a அப்படிங்கிறது என்னது, ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ். a அப்படிங்கிறது சம் ஆஃப் 7 கிடைக்கணும். ஸோ ஃபேஸஸ், சம் ஆஃப் ஆன் த ஃபேஸஸ் getting a 7 கிடைக்கணும். sum of spaces on 7.
sum of the spaces on 7 கிடைக்கிற மாதிரி கூடிய ஸ்பேசஸ் எடுத்துக்க போகிறோம். அதுக்கு கவுண்ட் எடுத்துக்க போகிறோம். தட் இஸ் அந்த செட்டை நாம் எடுத்துக்க போகிறோம். அந்த செட்டை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த செட்டை தான் நான் ஏன் எடுத்துக்க போகிறோம். அந்த செட்டில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறது தான் நமக்கு எடுத்துக்க போகிறோம். ஸோ லீசன் ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரலாக பாசிபிலிட்டிஸ் பார்த்துக்கலாம். 36 பாசிபிலிட்டிஸ் 36ஓட பாசிபிலிட்டிஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். சாம்பிள் ஸ்பேசஸ். இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம என்ன லெட்டரால் எழுதிக்கிறோம்? எஸ் என்ற லெட்டரால் டிஃபைன் பண்ணி. ஓகேங்களா? ஸோ பாசிபிலிட்டிஸ்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ பாசிபிலிட்டிஸ் ஆஃப் டைஸ் எத்தனை? 36 பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா? ஸோ பாசிபிலிட்டிஸ் 2 டைஸ் ஆர் த்ரோ. ஸோ ஓகேவா? அப்போ டாம் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைல நமக்கு என்ன கிடைக்கலாம்? 1 கிடைக்கும். ஸோ செகண்ட் டைஸ்லையும் 1 இருக்க மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் இல்லையா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைஸ் ஃபுல்லாக நம்ம பாசிபிலிட்டிஸ் 1 எடுத்துக்கோங்க. செகண்ட் டைஸில் பாசிபிலிட்டிஸ் வேரி ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் டைஸ்லையும் ஃபர்ஸ்ட் டைஸ் 2 டைஸ் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைஸ் ஃபுல்லாக பாசிபிலிட்டிஸ் 1 மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் எடுத்துக்கலாம். செகண்ட் டைஸ் மட்டும் வேரி ஆகிற மாதிரி 2, next 1, 3, next 1, 4, next 1, 5, next 1, 6. Okay va? So next possibilities. So second first dice la vandu 2 வே கிடைக்கிற மாதிரி, செகண்ட் டைஸ்ல மட்டும் வேரி ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ 1, 2, 1, next 2, 2, next 2, 3, next 2, 4, next 2, 5, next 2, 6. Next possibilities. So next 3 எடுத்துக்கலாம். 3, 1, next 3, 2, next 3, 4, 3, 5. So 1, 2, 3, next 3, next 4, so 3, 5, next 3, 6. Next 4 எடுத்துக்கலாம். First place is 4 இருக்கு. Second place is 1. Next first place is 4. Next 2. Next first place is 4. Second place 3. So 4, 4. Next 4, 5. Next 4, 6. Okay, next possibilities 5. First places la 5 கிடைக்கலாம். 5. Second places la 1. Next 5, 2. First places la 5. Second places 3. So first place is 5, second place is 4. First place is 5, second place is 5. Next first place is 5, second place 6. Next first place is 6, second place is 1. Next 6, 2, 6, 3, 6, 4, 6, 5. Next 6, 6. So 1 la பாருங்க 1 லைன்ல எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6. 6. ஸோ ரோ இருக்குது. எத்தனை காலம்ஸ் இருக்குது பாருங்க? ஒரு ரோவில் எத்தனை இருக்குது பாருங்க? 6 காலம்ஸ் இருக்குது. அதே மாதிரி எத்தனை காலம் இருக்குது பாருங்க? எத்தனை ரோஸ் இருக்குது பாருங்க? காலம் 6 காலம் இருக்குது. எத்தனை ரோ? 1, 2, 3, 4, 5, 6. 6 into 6 that is equal to 36. எழுதிட்டோமா? அப்போ அத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ சாம்பிள் ஸ்பேஸில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது பாசிபிலிட்டிஸ்னால் 36 பாசிபிலிட்டி எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஈவெண்ட். நம்ம எடுத்துக்கூடிய ஈவெண்ட் என்ன எடுத்துக்கிட்டோம்? ஸோ கெட்டிங் இஸ் 7 as a sum of the spaces. ஸோ அந்த ஸ்பேசஸ் சம் பண்ணும்போது உங்களுக்கு 7 கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கும்? அதாவது சம் ஆஃப் த ஸ்பேசஸ். ஸோ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இல்லையா? ஸோ பாசிபிலிட்டிஸ் எங்கே இருக்குது பாருங்க. ஸோ பாசிபிலிட்டிஸ் எங்கே இருக்குது பாருங்க? 7. சம் ஆஃப் 2 ஃபேஸஸ் வந்து 7 கிடைக்கணும். ஃபர்ஸ்ட்ல பாருங்க 2 கிடைக்கும். இங்கே 3, 4, 5, 6. இங்கே 7 இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே 3, 4, 5, 6, 7. இங்கே ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே கேட்குற கொஸ்டின் பாருங்க, கெட்டிங் 7 ஒன்லியா 7 ஆர் எபோ அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 7 மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 7 மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க 4, 5, 6. இந்த இடத்துல 7 இருக்கு. இங்கே 8, 9 ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல 5, 6, 7 இந்த இடத்துல. நெக்ஸ்ட் 6 இந்த இடத்துல 7. நெக்ஸ்ட் இந்த இடத்துல 7. ஸோ எத்தனை இருக்கு பாருங்க? அந்த செட்டை அதை மட்டும் நான் ஒரு செட்டை ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ therefore ஏ அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா? ஏங்கிற ஒரு செட் எடுத்துக்கலாம். ஏ அப்படிங்கிறது ஒரு செட்டை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஏங்கிற செட்டை சம் ஆஃப் இந்த செட்டு தான். அப்போ என்ன இருக்கும்? 1, 6. நெக்ஸ்ட் என்னது? 2, 5. நெக்ஸ்ட் 3, 4. நெக்ஸ்ட் 4, 3. நெக்ஸ்ட் 5, 2. நெக்ஸ்ட் 6, 1. So, there are possibilities 1, 2, 3, 4, 5, 6.
ஸோ ஸோ ஃபேவரபிள் ஈவெண்ட் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் 7 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். அப்போ n ஆஃப் a அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 6. தட் இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ தட் இஸ் therefore the probability of p of a அப்படிங்கிறது என்ன இருக்கும்? p of a அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? p of a ங்கிறது என்ன இருக்கு? n of s ஓட வேல்யூ 6 divided by 36. So 6 6 are 36. 6 6 are 36. அப்போ p of probability ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? probability p of a is equal to 1 by 6. 1 by 6. அப்போ இது 1 விட கம்மியாக தான், லெஸ் தான் அதான் இருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி எப்போவுமே என்னது? பாசிபிளாக தான் இருக்கும். நெகட்டிவ் வேல்யூஸ் எப்போவுமே இருக்காது. 0லேருந்து 1 வரைக்கும் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ 1 கிடைக்காது, 0 கிடைக்காதுன்னா இன்பிட்வீன் என்ன இருக்குது? 1 by 6. அப்போ கண்டிப்பாக இது டெசிமலுக்குள்ளே தான் இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்போ ஸோ 7 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 1 by 6. ஓகேவா? 7 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 1 by 6. ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி என்ன எடுத்துக்கலாம்? 1 by 6 அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி சேம் டைப் ஆஃப் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தோம், டைஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம், 2 டைஸ். அதே மாதிரி பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பார்த்துக்கலாம். பாருங்க, கொஸ்டின் ரீட் த கொஸ்டின். எ டைஸ் இஸ் ரோல்டு ட்வைஸ். ஓகேவா? 2 டைம் ரோல் பண்ணிக்கிறோம் டைஸ். வாட் இஸ் தி probability of the getting a difference of the 2 points? The difference of the 2 points. 2 dice throw பண்றோம் அப்படின்னா parallel அந்த 2 dice difference, அந்த 2 dice difference வந்து 2 கிடைக்கிற மாதிரி possibilities என்ன இருக்கு அப்படிங்கறத questions. ஓகேங்களா? சோ சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம தெரியும் n ஆஃப் s ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். n ஆஃப் s அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ டைஸ் அப்படின்னாவே எத்தனை பாசிபிலிட்டி? 6 தான் இருக்கும். ஸோ 2 ட்வைஸ் அப்படிங்கிறனால ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு 36. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது 36. நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண 36 பாசிபிலிட்டிஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன வேணும் பார்த்துக்கோங்க. டிஃபரன்ஸ் ஆஃப் த 2 பாயிண்ட்ஸ், அதாவது 2 ஸ்பேசஸ்க்கும் டிஃபரன்ஸ் வந்து 2 கிடைக்கிற மாதிரி என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதா. இப்போ ஈவெண்ட் என்ன எடுத்துக்கலாம்? ஸோ 2 faces difference, 2 faces is difference to difference is 2 faces is faces on the difference is 2. So 2 face ko 2 face spaces irukku on the difference is difference is 2. ஓகேங்களா? டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி இதை எடுத்துக்கிறதா சரி ஃபேவரபிள் ஈவெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஃபேவரபிள் ஈவெண்ட் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ அந்த ஃபேவரபிள் ஈவெண்ட் எத்தனை இருக்குது? அந்த செட்டு ஏ செட்டுக்குள்ளே எத்தனை இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம் செட்டுக்குள்ளே எத்தனை நம்ம டிஃபரன்சஸ் 2 கிடைக்கிற மாதிரி எனக்கு. இது ரெண்டோட டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்? 0 தான் இருக்கும். இங்கே 1 டிஃபரன்ஸ், இங்கே என்ன இருக்கும்? 2 டிஃபரன்ஸ் இருக்கா? டிஃபரன்ஸ் 2 இருக்கா? ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் வந்து 2 கிடைச்சிருக்கு. அப்போ 1 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இதுக்கு 3 கிடைக்கும், இங்கே என்ன 4, இங்கே 5. ஓகே, நெக்ஸ்ட் இதோட டிஃபரன்ஸ் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 1 கிடைக்கும். இதோட டிஃபரன்ஸ் 0, இதோட டிஃபரன்ஸ் அகெயின் 1, இதோட டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்? 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் இதோட டிஃபரன்ஸ் 3, இதோட டிஃபரன்ஸ் என்ன கிடைக்கும்? அகெயின் பாருங்க, அகெயின் 4 கிடைக்கும். இந்த டேர்ம்ல பாருங்க டிஃபரன்சஸ் என்ன கிடைக்கும்? 2 டிஃபரன்சஸ் இருக்கா? நெக்ஸ்ட் இங்கே 1 கிடைக்கும், இங்கே அகெயின் 0, இங்கே 1, இங்கே டிஃபரன்சஸ் என்ன இருக்கும்? 2 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட டிஃபரன்ஸ் 3 கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்? 3 கிடைக்கும், இங்கே டிஃபரன்ஸ் 2 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். இங்கே டிஃபரன்ஸ் 4ல் 3 படிச்சா 1 தான். ஸோ இங்கே டிஃபரன்ஸ் 0 கிடைக்கும், இங்கே டிஃபரன்ஸ் 1 கிடைக்கும், இங்கே டிஃபரன்ஸ் என்ன கிடைக்கும்? ஸோ 2 கிடைச்சிருக்கு, அகெயின் 2 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே டிஃபரன்ஸ் எனக்கு 4 இருக்கும், இங்கே டிஃபரன்ஸ் எனக்கு 3 கிடைக்கும், இங்கே டிஃபரன்ஸ் வந்து 2 கிடைக்கும். ஸோ அகெயின் இங்கே டிஃபரன்ஸ் 1 இருக்கும், இங்கே 0 இருக்கும், இங்கே அகெயின் என்ன இருக்கும்? 1 தான் கிடைக்கும். ஸோ அகெயின் இங்கே டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்? 5 கிடைக்கும், இங்கே டிஃபரன்ஸ் 4 கிடைக்கும், இங்கே டிஃபரன்ஸ் என்ன 3 கிடைக்கும், இங்கே டிஃபரன்ஸ் என்ன கிடைக்கும்? டிஃபரன்ஸ் ஆஃப் 2, இங்கே டிஃபரன்ஸ் ஆஃப் 1, டிஃபரன்ஸ் ஆஃப் 0. ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் 2 கிடைக்கிற மாதிரி எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதை நாம குமுலேட் பண்ணிக்கலாம். 1, 3. நெக்ஸ்ட் வேற என்ன டிஃபரன்சஸ் கிடைக்குது பாருங்க? 2 கிடைக்கிற மாதிரி 2, 4. நெக்ஸ்ட் 3, 1,
next 3 comma 5, next 4 comma 2, 4 comma 2, next 4 comma 6, next 4 comma 6 करते 5 comma 3, 5 comma 3, next 6 comma 4. அவ்வளோதான் முடிஞ்சது. எத்தனை இருக்கு பாருங்க. இப்போ ஸோ ஈவெண்ட் நமக்கு தேவையான ஃபேவரபிள் ஈவெண்ட் எழுதியாச்சு. இப்போ இதில் எத்தனை இருக்கு பார்க்கலாம். n of a is equal to எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 பாசிபிலிட்டிஸ் இருக்கா. ஸோ 8 பாசிபிலிட்டிஸ் நம்ம எழுதியாச்சு. ஸோ இப்போ ப்ராபபிலிட்டியோட வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்ன சொல்லுவோம். ப்ராபபிலிட்டி நமக்கு தெரியும் இல்லையா. தட் இஸ் probability of the event A is equal to n of A divided by n of S. n of A divided by n of S. n of A ஓட வேல்யூ 8 divided by 36. 36. ஸோ இப்போ என்ன டிவிசல் ஆகுது. 8 ஆல் டிவிசல் ஆகுது சான்சஸ் கிடையாது. ஸோ பாருங்க இது 4 ஆல் டிவிசல் ஆகும். இது 4 ஆல் இது 2 2 4s are 8. ஸோ 9 4s are 36. So that is a probability of the event. So P of A is equal to என்ன கிடைச்சிருக்கு 2 divided by 9. 2 divided by 9. ஓகேங்களா. ஸோ இதுவும் less than 1 தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ அதோட ப்ராபபிலிட்டி என்ன சொல்லலாம் 2 by 9. ஓகேவா. there is a probability is 2 by 9. எதுக்கு 2 by 9 இது. difference of the faces getting the differences of 2. so two faces on getting the differences of 2 கிடைக்கிற மாதிரி ஃபேஸஸ் டிஃபரன்சஸ் 2 கிடைக்கிற மாதிரி ஃபேஸஸ் வந்து என்ன பண்ணுவோம். ஃபேஸஸ் டிஃபரன்சஸ் 2 கிடைக்கிற மாதிரி பாசிபிலிட்டிஸ் என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல 2 நம்பரால் எழுதிக்கணும். 2 கிடைக்கிற மாதிரி பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது 2 by 9. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வேற என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ சம் ஆஃப் 9 கேட்கலாம், சம் ஆஃப் 10 கேட்கலாம். ஸோ பேசஸ் சம் ஆஃப் 9 கேட்கலாம், 10 கேட்கலாம். ஸோ மோர் தென் 7 அண்டு மோர்னு கேட்கலாம். கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபேஸஸ் சம் ஆஃப் 7 அண்ட் மோர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் 7 அண்ட் மோர் அப்படிங்கிறப்போ 7 ஆர் மோர் கேட்டப்போ என்ன பண்ணணும். நீங்கள் 7 எடுத்துக்கணும். அண்டு அதுக்கடுத்து 7 அடுத்து என்னது 8 9 10 11 12 அப் டு எது வரைக்கும் இருக்கும். சம் ஆஃப் ஸ்பேசஸ் எது வரைக்கும் அப் டு எது வரைக்கும் இருக்கு 6 வரைக்கும் இருக்கு. மேக்ஸிமம் சம் ஆஃப் ஸ்பேசஸ் 12 இருக்கு. மினிமம் சம் ஆஃப் ஸ்பேசஸ் 2 இருக்கு. ஸோ மேக்ஸிமம் என்ன இருக்கும். ஸோ 7 ஆர் மோர் அப்படிங்கிறப்போ 7 அதுக்கப்புறம் அதை விட எது இருக்கு. ஸோ 7 அடுத்து 8 9 10 11 12. ஸோ 12 வரைக்கும் நம்ம அப் டு 12 வரைக்கும் நம்ம 7 அப்படின்னா பாருங்க இந்த டேர்ம்ல இருக்கு பாருங்க. ஒரு நமக்கு ஒரு லோயர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும் பாருங்க. 1 இந்த டேர்ம் 3/4 4/3 5/2. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம்ல பாருங்க இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம்ல நமக்கு ஃபார்ம் ஆகி கிடைக்கக்கூடிய ரிசல்ட் தான் இது. மேலே இருக்குது அப்பர் ட்ரையாங்கிள், இது லோயர் ட்ரையாங்கிள் ஃபார்ம். ஓகேங்களா. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம்ல இருக்கு. அடுத்த ப்ராப்ளம் சொன்னா இங்க இருந்து பாருங்க, இங்க இருந்து பாருங்க இது இங்க வருது இல்லையா. ஓகேவா. ஸோ ஒரு லோயர் ட்ரையாங்கிள், இது ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் ஃபார்ம். ஸோ இது அப்பர் ட்ரையாங்கிள், இது ஒரு லோயர் ட்ரையாங்கிள் ஃபார்ம்ல இருக்கு இல்லையா. ஸோ சம் ஆஃப் 7 அண்ட் மோர் அப்படிங்கிறப்போ இங்க இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் 50% வந்துடுது இல்லையா. 36ல 50% அப்படிங்கிறப்போ பார்த்துக்கோங்க. 36ல பாருங்க. ஸோ நமக்கு என்ன இருக்கும் ரிமைனிங் 18 டேர்ம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. 18 டேர்ம்ஸ் இருக்க மாதிரி ரிமைனிங் சம் ஆஃப் 7 அண்ட் மோர் அப்படிங்கிறப்போ 18 டேர்ம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. 18 டேர்ம்ஸ் இருக்கும். இல்ல சம் ஆஃப் 7 மோர் அப்படிங்கிறப்போ 7 கிடையாது 7 ஆர் மோர் அப்படி 7 ஆர் மோர் அப்படிங்கிறப்போ 7 இன்க்ளூடட் 18 இருக்கும். 7 மோர் அப்படின்றப்போ மட்டும் இந்த 7 ஆர் மோர் கேட்காம 7 மோர் கேட்கிறப்போ 7 லீவ் இட். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய மோர் டேர்ம் என்னது 18 டேர்ம்ல 6 டேர்ம் நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ரிமைனிங் 12 டேர்ம்ஸ் இருக்கும். அப்போ 12 டிவைட் பை 36 போட்டுக்கோங்க. ஓகேங்களா. 7 மோர் அப்படிங்கிறப்போ ஸோ 12 டிவைட் பை 36 அதை சிம்பிளை பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் a probability of spaces are என்னது 7 மோர் அப்படிங்கிறது. 7ங்கிறப்போ நம்ம 6 டிவைட் பை 36 போட்டோம். தட் இஸ் 1/6 நம்ம எழுதணும். ஸோ மோர் கேட்கிறப்போ அதை இன்க்ளூடடா பார்த்துக்கோங்க. இல்லைன்னா சம் ஆஃப் ஸ்பேசஸ் லெஸ்ஸர் 7 அப்படின்னா 7க்கு கீழே எது இருக்கு அப்படிங்கிறப்போ பாருங்க. இப்போ இதெல்லாமே 7க்கு கீழே இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதெல்லாம் 7க்கு கீழே இருக்க டேர்ம்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16
இந்த மாதிரி டேர்ம்ஸ். ஸோ அந்த டேர்ம்ஸை நீங்கள் இப்படி கவுண்ட் பண்ணிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் அப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா? சொல்லுது புரியுது. ஸோ சம் ஆஃப் ஸ்பேசஸ் வந்து என்ன கேட்கலாங்க, சம் ஆஃப் டோட்டல் சம் ஆஃப் த ஸ்பேசஸ் 7 or 8 9 10 11 12 அப் டு 12 வரைக்கும் கேட்கலாம். இல்லைன்னா அதை விட கம்மியாக கேட்கலாம். மினிமம் ஸ்பேசஸ் எவ்வளோ இருக்குது, சம் ஆஃப் ஸ்பேசஸ் மினிமம் எவ்வளோ இருக்குது, 2 தான் இருக்குது. ஸோ சம் ஆஃப் ஸ்பேசஸ் 2 கிடைக்கிற மாதிரி என்னதான் இருக்குது, ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் மட்டும் தான் கிடைக்கும். தட் இஸ் 1/36 சொல்லணும். சம் ஆஃப் ஸ்பேசஸ் 2 அப்படின்னா தட் இஸ் ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் 1 தான் இருக்கும். அப்போ அதோட பாசிபிலிட்டிஸ் என்னது, தட் இஸ் 1/36 சொல்லாது ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ஸோ சம் ஆஃப் ஸ்பேசஸ் இந்த 12 அப்படின்னு கிடைக்கும். 2 டைஸை த்ரோஸ் பண்ணும்போது சம் ஆஃப் டைஸோட வேல்யூ வந்து 12 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒன்லி 1 ஆப்ஷன் தான் இருக்குது, 6,6. அப்போ நான் அதுவும் என்ன அர்த்தம், 1/36 தான். அதுக்கும் என்னது ரிசல்ட் 1/, மினிமம் ஆஃப் 2 அப்படின்னாலும் 1/36 தான். மேக்ஸிமம் சம் ஆஃப் ஸ்பேசஸ் 12 அப்படின்னாலும் அதோட ஸ்பேசஸ் எவ்வளோ இருக்கும், அதோட ப்ராபபிலிட்டியும் 1/36 தான். ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். மினிமத்துக்கும் மேக்ஸிமம் சேமாக தான், எக்ஸ்ட்ரீம்ஸாக சேமாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ரிமைனிங் வேறு என்ன டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் கேட்கலாம், 2 டைஸ் கேட்குறப்போ ஸோ சம் கேட்கலாம், டிஃப்ரென்சஸ் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் பாசிபிலிட்டிஸ். ஓகேங்களா? இப்போ 9 கேட்குற மாதிரி ஒரு டைப்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸோ பேசஸில் டைஸ் கேட்கலாம். அகைன் இதே மாதிரி பேசஸில் காயின் கேட்கலாம். ஸோ காயின் கேட்குறப்ப என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, காயின் த்ரோ த 3 times அப்படிங்கிறப்ப என்ன பண்ண போகிறோம், 3 அப்படின்னா காயினை பேஸ் பண்ணுறப்போ ப்ராபபிலிட்டி என்ன கிடைக்கிறது சான்சஸ் 2 தான் சான்சஸ் இருக்குது. அப்போ 2/3 எழுதணும். 2/3 வேலை என்னது, தட் இஸ் 8ன்னு சொல்லுவோம். தட் இஸ் 8 அப்படின்னா 8 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 8 பாசிபிலிட்டிஸில் நமக்கு என்ன கேட்கலாம், ஹெட் ட்ரையல் இல்லை ஹெட் கேட்கலாம். 3யும் ஹெட் ஆகிறதுக்கு பாசிபிள் இல்லை, மினிமம் 2 ஹெட்டாக கேட்கலாம். ஸோ மினிமம் 1 ஹெட் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மோர் தென் 1 இல்லை ஸோ அட்மோஸ்ட் 1, ஸோ அட்மோஸ்ட் 1ன்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நாங்கள் எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். காயினை பேஸ் பண்ணுறப்போ ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ காயினை பேஸ் பண்ணுறப்போ அந்த கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது. நெக்ஸ்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பால்ஸ் பேஸ்ல நம்ம நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி டைஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ வேறு கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பார்க்கலாம், பாருங்கள், லிசன். ஸோ 4 persons are chosen at random from, ஓகேவா, from a group of containing 3 men, 2 women and 4 children. ஓகேங்களா? and find the chance that the exactly two will be the children. Questions once again நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது சொல்ற பாருங்க. மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்க. ஸோ டோட்டலா how many members இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, 3 men 2 women, that is 5 plus 4 children, totally 9 members இருக்காங்க. ஓகேங்களா? totally 9 members. So solution, totally 9 members இருக்காங்க. So 9 members-ல கேட்டகரைஸ் என்ன இருக்கு, 3 கேட்டகரிஸா பிரிச்சிருக்காங்க. So categorize 3 parts. So எப்படி இருக்குன்னா men, women, children. So 3 categories இருக்கு, men, women, children. So 3 categories இருக்கு. பட் என்னது, so total number of person ஓட வேல்யூ என்ன இருக்கு, 9 இருக்கு. பட் அதுல நம்ம ஆல்ரெடி அதுல எத்தனை பேர் எடுத்துக்கிறோம், அப்படி ரேண்டமா நம்ம எடுக்க போறோம். So 9 members-ல இருந்து நம்ம 4 members மட்டும் செலக்ட் பண்ண போறோம். So 4 members are selected. 4 person எடுக்கிறோம். அந்த 4 personக்கு என்ன கண்டிஷன்ஸ் இருக்கு பாருங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இந்த இடத்துல ஆக்சுவலி நார்மல் ப்ராப்ளம் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணிருக்கலாம், ஸோ ஆல்ரெடி 4 persons selected in the 3 பாருங்க, இந்த 3 categories of person அப்படின்னப்போ நம்ம என்ன பண்ணிருக்கலாம், ஸோ 9/4 அப்படின்றது ஆப்வியஸா கொடுத்துருப்பீங்க. ஸோ 4/9 அப்படிங்கிறது கொடுத்துருப்பீங்க. பட் அதனால என்னவா இருக்கும், ஆக்சுவலி இது 4/9 அப்படிங்கிறப்போ கொடுத்துருப்போமா. ஸோ ஆக்சுவலி அது என்ன இருக்கும், உங்களுக்கு அது ப்ராபபிலிட்டி நார்மல் டேர்மா இருந்திருக்கும். பட் இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா, ஸோ 4 பேர் 4 person நம்ம செலக்ட் பண்றோம் இல்லையா, அந்த 4 personல எக்ஸாக்ட்லி 2 person என்னவா இருக்கணும், சில்ட்ரனா இருக்கணும் சொல்லியிருக்காங்க. மொத்தம் சில்ட்ரன், how many children are there? So 4 children are there. So the 4 childrensல இருந்து நம்ம 2 children செலக்ட் பண்ணிருக்கோம். So 2 choose the children. ஓகேங்களா? So 2 children நம்ம செலக்ட் பண்ண போறோம். So 4ல 2 வந்து children's categories போயிடுச்சு. ரிமைனிங் என்ன டேர்ம்ஸ் இருக்கு மொத்தம், so 3 men 2 women, so the 5 members. இந்த 5 membersல இருந்து எத்தனை ரிமைனிங் 2 members சூஸ் பண்ண போறோம்.
choose the two members. The two members men or women அப்படிங்கிறதுலாம் கிடையாது. Just அதை categorize பண்ணல. Just the second category of 5 members இருந்து 2 members choose. ஓகேங்களா? ஸோ இப்படி கேட்டகரைஸ் பண்ணதுனால இதோட காம்பினேஷன் டேர்ம்ஸ்ல என்ன இருக்கும்? ஆக்சுவலி என்னென்ன மாதிரி எந்தெந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் அங்கே இருக்கக்கூடிய 4 மெம்பர்ஸை காம்பினேட் பண்ண முடியும். இந்த 4 மெம்பர்ஸை நம்ம ஒரு காம்பினேஷன் ப்ராசஸ், இப்போ ஒரு செட்டு நம்ம சாம்பிள் ஸ்பேசஸ் செட்டு நம்ம டிஃபைன் பண்ணோம் இல்லையா? இந்த மாதிரி நம்ம இதுக்கு இருக்க சாம்பிள் ஸ்பேசஸ் செட்டு நம்ம டிஃபைன் பண்ணோம்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் த செட்ஸ் தான் நம்ம டிஃபைன் பண்ண முடியுமே தவிர, ஸோ 9 மெம்பர்ஸ் இருக்கு, அதில் 4 மெம்பர்ஸ் தான் சூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது காம்பினேஷன் பேஸில் தான் நம்ம இதை ஷார்ட் அவுட் பண்ண முடியும். So combination terms. So அதனால நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா, there is a combination process, a binomial expansion நம்ம சொல்றோம் இல்லையா? So அந்த binomial process யூஸ் பண்ணக்கூடிய அந்த permutation and combination process பண்ணோம் இல்லையா? So அந்த process தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும். ஏன்னா certain condition basis தான் நம்ம எடுக்க போறோம். So generally 9 members இருக்க 4 members select பண்ண choose the term அப்படிங்கிறப்போ there is a 4/9 அப்படிங்கிற total number of so favorable இருந்து so sum of sample spaces divide பண்ணோம்னா so probability is over. But so the choose and this specific conditions இருக்கு. So specific the conditions, specific the terms கொடுக்கறப்போ நீங்க so அதோட combination terms எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். எந்தெந்த மாதிரி காம்பினேட் ஆகலாம். For example, two children என்ன காம்பினேஷன் இருக்கலாம்? 3 women, already remaining 2 இதுல 2 men இருக்க ஒரு பாசிபிலிட்டிஸா இருக்கலாம். ஓகேங்களா? the 2 children, next 1 woman 1 men இருக்கலாம், இல்லனா 2 men இருக்கலாம், 2 women இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த விமன் 3 மென்ல எந்த மென்னோட கம்பேர் ஆகணும்? ஸோ 2 விமனோட எந்த சில்ட்ரன்ஸ் கம்பைன் ஆக முடியும்? ஸோ த கம்பேரபிலிட்டி ஆஃப் பெர்முடேஷனோட காம்பினேஷன்ஸ் வந்து டீவியேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு இப்போ இது வந்து இது வந்து சொல்ல முடியாது. ஓகேங்களா? இதை நம்ம எந்த டேர்மா நம்ம டிரைவ் பண்ணோம், காம்பினேஷன் பேஸ் தான் சொல்ல முடியும். ஸோ அதை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ண போறோன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டல் என்ன இருக்கு? 9 மெம்பர்ஸ் இருக்கு. காம்பினேஷன் பேஸ் தான் கொடுக்க போறோம். ஸோ 9 மெம்பர்ஸ் இருக்கு. So நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம n of s sample spaces ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். sample space என்ன இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். n of s அப்படிங்கிறது என்னன்னு எடுத்துக்கலாம். So n of s அப்படிங்கிறது என்ன? n of s அப்படிங்கிறது that is என்னது? 9 total number of person 9 இருக்கு. அதுல combination of எத்தனை person நம்ம சூஸ் பண்ண போறோம்? 4 person சூஸ் பண்ண போறோம். that is NC4. 9 மெம்பர்ஸ்ல 4 person சூஸ் பண்ண போறோம். அதோட காம்பினேஷன் ஃபார்மட் எப்படிங்கறத பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஈவென்ட் என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா, ஈவென்ட் அப்படிங்கிறது என்ன எடுத்துக்க போறோம்? ஈவென்ட் choose the two children plus two children out of 2 children from the 4 children இருந்து 4 childrenல இருந்து எத்தனை children எடுக்கிறோம்? 2 children மட்டும் எடுக்கிறோம். from the 4 plus next என்ன பண்ண போறோம்? actually remaining 5 membersல இருந்து 5 personல இருந்து personsல 2 members select பண்ண போறோம். 2 select. So புரியுதா இல்லையா? 2 select with the remaining 5 members and 2 children. இதை தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? இதை தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஸோ இதை நம்ம எப்படி ஃபார்மேட் பண்ண போறோம் அப்படின்னா, that is n of a is equal to ஸோ பாருங்க 4 எத்தனை சில்ட்ரன் இருக்கு? 4 சில்ட்ரன்ஸ் இருக்கு. 4 சில்ட்ரன்ஸ்ல இருந்து நான் எடுத்துக்க போறது 2 சில்ட்ரன்ஸ் தான் எடுத்துக்க போறேன். ஓகேவா? எப்பவும் நம்ம பிளஸ் அண்டுன்னு போறப்போ நம்ம இந்த இடத்துல அண்ட் அப்படிங்கிறப்போ மல்டிபிள் ப்ராசஸ் தான். அப்புறம் அண்டு ஆர் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்? அண்ட் ஆர் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல மல்டிபிள் ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பாருங்க, அண்ட் பிளஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? எத்தனை ரிமைனிங் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கு? 5 மெம்பர்ஸ்ல 5C. ஸோ ரிமைனிங் மென் விமன்ல இருந்து 5 மெம்பர்ஸ் இருக்கா. 2 + 3 5 இதுல இருந்து எத்தனை எடுக்க போறோம்? எக்ஸாக்ட்லி 2 எடுக்க போறோம். தட் இஸ் NC. பாருங்க n of a அப்படிங்கறத எழுதிச்சு ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ சப்ஸ்டிட் பண்ண ப்ராபபிலிட்டி அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சோ ப்ராபபிலிட்டி ஆஃப் தி ஈவென்ட் a is equal to அப்ப என்ன அர்த்தம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் சோ அப்ப என்ன வரும்? நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் ஈவென்ட்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் தி சாம்பிள் ஸ்பேஸ். சோ n of a ங்கறதோட வேல்யூ என்ன நம்ம கொடுத்திருக்கோம்? ஃபேவரபிள் ஈவென்ட் 4C2 into 5C2 divided by 9C4.
இப்போ நம்ம வந்து எக்ஸ்பான்ஷன் காம்பினேஷன் டைப்ல எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம். 4C2 னா பைனாமியல் ஃபார்ம்ல என்ன போறோம், 4ல இருந்து டிக்ரீஸ் பண்ணிக்க போறோம். இப்போ எத்தனை நம்பர்ஸ் டிக்ரீஸ் பண்ணோம், 4ல இருந்து 2 நம்பர்ஸ் நம்ம டிக்ரீசிங் ஆர்டர்ல எழுத போறோம். எனக்கு எப்படி எழுத போறோம், ஃபார்ம் பண்ண போறோம். 4C2 அப்படி எழுத போறோம். 4 நெக்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு, டிக்ரீஸ்ல 2. ஸோ ஸ்டார்டிங்ல இது இன்க்ரீசஸ் டேர்ம்ல எழுத போறோம். எந்த நம்பரை 1ல இருந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம், 1ல இருந்து அப் டு 2 வரைக்கும் எழுத போறோம். ஓகேவா, இதுதான் எக்ஸ்பான்ஷன் ஆர்டர் டேர்ம்ஸ். ஸோ இதில் அதே மாதிரி தான் 5 டேர்ம்ஸ். ஸோ 2 டேர்முக்கு மட்டும் தான் 5ல இருந்து டிக்ரீஸ் பண்ண போறோம். அப்போ 5 into 4 நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் 1 into 2. ஸோ டிவைட் பை. ஸோ 9C4 9ல இருந்து 4 மெம்பர்ஸ் எடுத்துக்க போறோம். அப்போ டிக்ரீஸ் பண்ணுங்க. 9 into 8 into 7 into 6 டிவைட் பை 1 into 2 into 3 into 4. ஓகேங்களா. ஸோ இந்த ரெசிப்ரோக்கில் எழுதுறப்போ ரெசிப்ரோக்கில் எழுதிக்கோங்க பார்க்கலாம். ஸோ ஈஸியாக சிம்பிளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 டிவைட் பை 1 into 2 into அப்போ என்னது 5 into 4 டிவைட் பை 1 into 2 into ரெசிப்ரோக்கில் எழுதுறப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டராக மாறிடும். 1 into 2 into 3 into 4 டிவைட் பை 9 into 8 into 7 into 6. ஸோ எதாவது எலிமினேட் பண்ண முடியும் டேர்ம்ஸில் எலிமினேட் பண்ணுங்க. ரிமைனிங் இருக்கிறது ஆன்சர்ஸ். ஸோ எலிமினேட் எதெல்லாம் பண்ணலாம் பாருங்க. 4 டேர்ம்ஸ் எதா இருக்கா பாருங்க. ஸோ பாருங்க 4 2 2s are 2 2 2s are 4. ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு. இஸ் ஓவர். ஓகேங்களா. ஸோ பாருங்க 1 3s are 3 3 3s are 9. ஓகேங்களா. 4 3 3 3 3s are 1 3s are 1 3. ஸோ 3 3 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ ரிமைனிங் என்ன டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க. ரிமைனிங் டேர்ம்ஸ் பாருங்க 4 4s are 4. ஸோ 2 4s are 2 4s are 8. ஓகேங்களா. ஸோ அகெயின் பாருங்க அது ஒரு 2 இது ஒரு 2 கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா. வேற ஏதாவது டேர்ம்ஸ் பாருங்க. வேற ஏதாவது டேர்ம் இருக்கா பாருங்க. இங்க பாருங்க 2 இருக்கு, இங்க 6 டிவிசல் பை 2. இது 2 2s are 4, இங்க 3 2s are 6. ஓகேங்களா. இப்போ வேற ஏதாவது இப்போ நியூமரேட்டர்ல பாருங்க வேற என்ன டேர்ம்ஸ் இருக்கு. 5 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க ரிமைன் டினாமினேட்டர்ல என்ன இருக்கு 7 இருக்கு, 3. வேற ஏதாவது டிவிசபிளுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ நம்ம இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு 2 into 5 that is 10 divided by 3 into 7 that is 21. So probability of favorable events அப்படிங்கிறப்போ கிடைக்கிறதுக்கு probability என்ன கிடைக்கும் 4 children's இருந்து 2 children choose பண்ணிக்கலாம். So 5 members அதாவது 3 men 2 women அதுல இருந்து 2 members செலக்ட் பண்ணிடுறோம் அப்படின்னா அதுக்கான possibilities அப்படிங்கிறப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 10 divided by 21. So pair of combination 21 அதாவது 10 of combination terms இந்த மாதிரி ஃபார்முலேஷன் நம்ம என்னது பெர்முடேஷன் காம்பினேஷன் டேர்ம்ல நம்மளால எழுத முடியும். 21 ஆஃப் இருக்கிறதுல அப்படி எழுதிக்கலாம். அதுதான் ப்ராபபிலிட்டியோட ஃபார்மேட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.